அண்ணே, இன்னைக்கு மார்ச் 4 2026ல உலகமே போர் பதற்றத்துல நடுங்கிட்டு இருக்கிறப்ப இந்தியா ஒரு சைலண்டான பயங்கரமான மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க பாஸ். ஈரான் கிட்ட இருக்கிற அந்த ஷாஹித் ட்ரோன்களை பார்த்து அமெரிக்காவே மிரண்டு நிக்குது. ஆனா நம்ம இந்தியா வெட்டுக்கிளி மாதிரி கூட்டமா வந்து அடிக்கிற சேஷ்நாக் 150 அப்படிங்கிற ஒரு மெகா ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டாங்க. இந்த இந்தியாவின் ட்ரோன் அதிரடி மேட்டரை ஒரு பக்கா பிராண்டி செய்திகள்ல பார்த்துடலாம். பிராண்டி செய்திகள்: பகைவனுக்கு மரண பயம், இந்தியாவின் வெட்டுக்கிளி ஆயுதம் சேஷ்நாக், ஈரான் ட்ரோனுக்கே டஃப் கொடுக்கும் இந்தியா, இந்தியா ட்ரோன் ஷீல்ட் ஸ்வாட் லைட்னிங். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், இனிமே போர்ல வெறும் விமானங்கள் மட்டும் போதாது, இந்த குட்டி ட்ரோன்கள் தான் ராஜாவா இருக்க போகுது. அமெரிக்காவே ட்ரம்ப் தலைமையில ஈரானை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்தியா பெங்களூர்ல ஒரு விஸ்வரூப வேலையை முடிச்சிட்டாங்க. இதோ அந்த 7 ஜொலிக்கும் பவர்ஃபுல் தகவல்கள். 1. சேஷ்நாக் 150. பெங்களூரு நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் டெக்னாலஜிஸ் உருவாக்கின இந்த ட்ரோன் இப்போ இறுதிக்கட்ட சோதனையில ராக்கெட் வேகத்தில் இருக்கு பாஸ். 2. வெட்டுக்கிளி படை. இது ஒரு ஸ்வாம் ட்ரோன், அதாவது நூத்துக்கணக்கான ட்ரோன்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு வெட்டுக்கிளி கூட்டம் மாதிரி எதிரி நாட்டை துவம்சம் பண்ணும். 3. 1000 கிலோமீட்டர் வேட்டை. சும்மா இல்ல பாஸ், 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பறந்து போய் எதிரி நாட்டு ரேடார்களை தரமட்டமாக்கும் வேட்டைக்காரன் இது. 4. சுயபுத்தி. மனுஷ யாரும் சொல்ல வேண்டாம், இதுவே தானா இலக்குகளை கண்டுபிடிச்சு அடிக்கிற ஆட்டோனமஸ் வசதி கொண்டது. ஒரு தடவை கிளம்புனா முடிச்சிட்டு தான் வரும். 5. நோ ஜிபிஎஸ் நோ ப்ராப்ளம். அமெரிக்கா ட்ரோன்கள் ஸ்டார்லிங்க் உதவிய நம்பி இருக்கு. ஆனா நம்ம சேஷ்நாக் ஜிபிஎஸ் சிக்னலே இல்லாத இடத்துலயும் கேமரா மூலமா பாதையை கண்டுபிடிச்சு போகும். 6. மரண பயம். 40 கிலோ வெடிமருந்த சுமந்துட்டு 5 மணி நேரம் வானத்திலேயே வட்டமிட்டு சமயம் பார்த்து தற்கொலைப்படை மாதிரி மோதி அழிக்கும் பாஸ். 7. ஆபரேஷன் சிந்தூர் பாடம். பாகிஸ்தான் மலிவான ட்ரோன்களை விட்டு நம்மள குழப்ப பார்த்தப்போ இந்தியா இந்த சேஷ்நாக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க ரேடார்களையே முடக்கிடுச்சு. பாஸ், இந்தியாவோட இந்த அதிரடி தொழில்நுட்பத்தை பார்த்தா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு கம்பீரமான டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. இது இந்தியன்டா, இவன் எதையும் சும்மா விடமாட்டான். இந்தியா ஃபயர். ஈரான் கிட்ட இருக்கிற ட்ரோன் மலிவா இருக்கலாம், ஆனா நம்ம இந்தியா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த சேஷ்நாக் புத்திசாலித்தனமானது. எதிரி நாட்டு ஏவுகணைகளை தேவையில்லாம செலவு பண்ண வச்சு அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே ஓட்டையாக்கிடும் பாஸ். கண்ணா, எதிரி போடுறது கணக்குன்னா இந்தியா வர்றது பிளான் பண்ணி அடிக்கிற வழக்கம். ட்ரோன் போர்ல இனி இந்தியா தான் கிங். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் மிஷின் இல்ல, அது ஒரு எமோஷன் பாஸ். ஸ்மால் ட்ரோன்ஸ், பிக் இம்பாக்ட். இந்தியா இஸ் ரெடி ஃபார் த ஃபியூச்சர் பாஸ். இந்தியாவோட இந்த வெட்டுக்கிளி ட்ரோன் பாகிஸ்தான் சீனாவுக்கு ஒரு செக் வைக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. உலக போரின் அடுத்தடுத்த டெக்னாலஜி அப்டேட்டுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.